கடவுளோடு நேரடியாக தொடர்பு உள்ளது என கூறிய பிரதமர் மோடிக்கு அயோத்தியில் தோல்வியை கொடுத்து அந்த கடவுளை பாடம் புகட்டிவிட்டார் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் ஹரியானாவில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி ஹரியானாவில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டினார். குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் 1000 கிலோ போதைப் பொருள் சிக்கியதில் இதுவரையில் யாராவது தண்டிக்கப்பட்டுள்ளார்களா என கேள்வியை எழுப்பினார். சிறு வணிகர்களை ஒழித்துவிட்டு சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய மோடி அரசு விரும்புகிறது என்றவர், இதனால் சில தொழில் அதிபர்களும் சீனாவும் மட்டுமே பயன்பெறுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். தன்னை நான் பயாலஜிக்கல் என்று அழைத்துக் கொள்வதோடு கடவுளோடு நேரடியாக தொடர்பில் இருப்பதாகவும் சொன்னார். ஆனால் கடவுளோ அயோத்தியில் பாஜகவுக்கு தோல்வியை கொடுத்து மோடிக்கு தகுந்த பாடத்தை புகட்டிவிட்டார் என்று ராகுல் காந்தி கூறினார். மோடி அம்பானிக்கும் அதானிக்கும் வழங்கிய பணத்தை எல்லாம் நாட்டில் இருக்கும் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் வேலையில்லா இளைஞர்களுக்கு வழங்கப் போவதாகவும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். பிரதமர் மோடியிடம் பணமும் அதிகாரமும் அதிகம் இருந்தாலும் கடவுள் அவரிடம் இல்லை என்று டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி சிறப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் பேசிய அவர், கடவுளின் ஆசீர்வாதத்தாலும் கோடிக்கணக்கான நாட்டு மக்களின் பிரார்த்தனையாலும் நான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தன்னையும் மணிஷ் சிசோடியாவையும் பார்க்க பாஜகவினர் வருத்தப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். நான் இல்லாததால் மொஹல்லா கிளினிக்கின் மருந்து விநியோகம் நிறுத்தப்பட்டதாகவும் சாலைகள் சீரமைப்பது நிறுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். டெல்லி மக்களின் வாழ்வை சீரழித்ததன் மூலம் பாஜக மகிழ்ச்சியாக உள்ளதாக விமர்சித்தார். பாஜக தலைமையிலான மத்திய அரசு என்னை நேர்மையற்றவர் என்று சித்தரித்து பணிகளை தடுக்க விரும்பியதாக கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால், நான் பொதுமக்களுக்காக பணியாற்றுவது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.